அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை முஸ்லிம்களுக்குள்ள பெரிய கவலை ஒன்று என்னன்னா, முஸ்லிம்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம் இல்லைன்னு. யார் சொன்னா? இலங்கை முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம் இருக்கு. அந்த தலைமைத்துவத்துக்கு சொல்றது இன்விசிபிள், காணலா, யாருக்கு ஒருமை கொண்டாடலா. முஸ்லிம்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். அதனால தான் அல்ஹம்துலில்லாஹ் ஆஸ் அ டே இன்றைக்கு நிம்மதியாக ராகத்தாக அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம். என்ன கஷ்டம் கலவரங்களுக்குள்ளுக்கால நாங்கள் போனாலும் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறோம். எதிர்காலத்திலையும் ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தேவையும் இருக்கு. ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு அமைப்பு இயக்கம் தாவா ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு உலமாக்களாக இருக்கலாம். யாருக்குமே என்ன செய்யலாது, நாங்கள் தான் இலங்கை முஸ்லிம்களுக்கு தலைவர்கள் சொல்ல முடியாது, சொல்லவும் இயலாது. அப்ப எப்படி இலங்கை முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம்? மஷூரா மஷூரா மஷூரா. இடங்கள் அதிகமாக மஷூராக்கள் நடக்கும். மஸ்ஜிதுகள்ல மஷூராக்கள் நடக்கும். அமைப்புக்கு இயக்கங்களுக்கு இடையிலே மஷூராக்கள் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு இடையிலே மஷூராக்கள் நடக்கணும். இந்த மஷூரா அடிப்படையில் எடுக்கிற முடிவு தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. பக்கத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஒற்றுமை என்னும் கயிற்றை நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள். கைத்தை பிடிச்சுக்கோங்கண்டா, எப்பயும் யாராவது ஒரு ஆள் கிணத்துல விழுந்தா கைத்தை பிடிச்சுக்கோங்கண்டா, யாரு பிடிக்க சொல்றான்னு தான் பார்ப்போம். அவரை நம்பலுமா? பிடிங்கன்றாரு, 60 கீழே விட்டுருவாரா? ஒற்றுமையிலும் கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள்டா. அதுல மத்த பக்கம் கயிறை யாரு பிடிக்கிறா? எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு, அவர் எங்களை தோல் பண்ணி கொண்டிருக்கிறான், எங்களை பிடிச்சு கொண்டிருக்கிறான். ஒற்றுமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஆகவே நான் இதை இன்றைய இளைஞர்களுக்கு மிக முக்கியமாக இந்த வீடியோ போடுறது என்னன்னா, எதிர்காலத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு லீடர்ஷிப் கொண்டு நாங்கள் ஃபார்ம் பண்ணணும், செஞ்சு கொள்வோம். நல்ல தலைமைத்துவத்துக்கு கீழே நாங்கள் வரணும். ஆகவே மஸ்ஜிதாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், அமைப்புகள் இயக்கங்களாக இருக்கலாம். எப்பயாவது ஒரு கட்டத்துல ஒரு லீடர்ஷிப்பை நீங்க தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் என்ன பணத்தை பார்க்கணும்டா, சேர்ந்து போகக்கூடிய ஒரு பிளான்னு பார்க்கணும். எப்போ ஒரு மனிதன் தன்னை கலட்டி கொண்டு போறாரோ, பணம் வந்தால் பதவி வந்தால் தனியா வேலை செய்ய ஆசைப்படுவாங்க கொஞ்சம் கூட்டம். மஸ்ஜிது நிர்வாகமாக இருக்கலாம், சில அமைப்புகளாக இருக்கலாம், இயக்கங்களாக இருக்கலாம். ஒரு ரெக்கக்னிஷன் ஒன்று வந்துச்சுண்டா, ஒரு நாங்க பழைய ஆட்கள் ஒரு சிந்தனை வந்துச்சுண்டா, புதுசா வர இளைஞர்களை சேர்த்துக்கொள்ள தவறிவாங்க. பாருங்க, சில நேரங்களில் சில மஸ்ஜித் நிர்வாகத்தை பார்ப்பீங்க, கிட்டிக்கிற பன்சிலையோட மாஷால்லாம் நல்ல வேலை செய்வாங்க, கோயிலோட சர்ச்சோட வேலை செய்வாங்க, அரசியல்வாதிகளோட வேலை செய்வாங்க. அடுத்த மஸ்ஜிதோட வேலை செய்ய ரெடி இல்லை. இது ஆரோக்கியமானதல்ல. அந்த லீடர்ஷிப்பை வேரோட கலட்டி போடுங்க. சேர்ந்து போகாதவங்களோட விஷயத்தையும் கவனமாக்குறீங்க. ஒரு மஸ்ஜித் இன்னொரு மஸ்ஜிதோட போகுதில்லை, ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்போட போகுதில்லை, ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தோட போகுதில்லை. நங்கி இவங்கள தலைவர்களாக வச்சு கொள்ளாதீங்க, கலட்டி விடுங்க. இன்னைக்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி கூட என்ன நடக்குதுன்னா, பார்லிமெண்ட்ல ஒரே லிப்ட்ல இறங்குறாங்க, சலாம் சொல்லி கொள்றாங்க இல்லையா? கேள்விப்பட்டிக்கா? கவனமாக்குறீங்க. எந்த காரணத்தை கொண்டும் சேர்ந்து போகணும். ஒரு உம்மத்தாக சமூகமாக நாங்கள் சேர்ந்து போகணும். எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல, சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கணும். பொது விஷயத்துக்கு ஒன்றுபடக்கூடிய ஒரு